Good morning. யுவஸ்ரீ இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம். இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே, எல்லாரும் வந்துட்டார்ல? ம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு எண்டோகிரைன் சிஸ்டம்ஸ் இன் ஹியூமன்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எண்டோகிரைன் சிஸ்டம்னா என்ன? அதை பத்தி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இல்ல நான் மொத்தமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாமா? இல்லை இன் பிட்வீன் கிளாஸ்ல கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாமா? நான் பேசுறது கேக்குதா? எஸ் மேம். ஆடியபிள். ஓகே, நான் மொத்தமா எடுத்துட்டு அப்புறமா கொஷின்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே மேம். இல்ல கிளாஸ் எடுக்கிறப்ப உங்ககிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷன் இருந்தது அப்படின்னா பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன், அதுக்காக தான். இன்ட்ராக்டிவா இருக்கும் மேம் கிளாஸ். அதுதான் யாராச்சும் இன்பிட்வீன்ல எதனா கொஷின்ஸ் வந்தது அப்படின்னு நான் கேட்பேன். அண்ட் உங்களுக்கு எதனா கொஷின் ரைஸ் ஆகுது, டவுட்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா ஓகே. எண்டோகிரைன் கிளான்ஸ். எண்டோகிரான்ஸ்னா ஹார்மோன்ஸை வந்துட்டு செக்ரேட் பண்ற கிளான்ஸை தான் நம்ம எண்டோகிரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஹியூமன் பாடிஸ்ல வந்துட்டு எண்டோகிரைன் கிளான்ஸ் அண்ட் எக்ஸோகிரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்றாரு. எக்ஸோகிரைன் அப்படின்னா டக்ட் இருக்கும். இப்போ எக்ஸோகிரைன் கிளான்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சலைவரி கிளான்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டக்ட் இருக்கும். அந்த டக்ட் வழியாக தான் வந்துட்டு அந்த சப்ஸ்டன்ஸ், அது கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், சலைவரி அந்த மாதிரி என்சைம்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த டக்ட் வழியாக தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஆனால் எண்டோகிரைன் கிளான்ஸ்ல வந்துட்டு அப்படி இருக்காது. அது வந்து டைரெக்டாக வந்துட்டு நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு ரிலீஸ் ஆகி அதோட ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணும். அதுதான் வந்துட்டு எண்டோகிரைன் அண்ட் எக்ஸோகிரைன். எக்ஸோகிரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சலைவரி கிளான்ஸ், பேன்க்ரியாட்டிக் டக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேன்க்ரியாட்டிக் டக்ட்ல இருந்து பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் இல்லையா, நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணும். அது எல்லாமே நம்ம வந்துட்டு எக்ஸோகிரைன் அப்படின்னு சொல்லலாம். எண்டோகிரைன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எண்டோகிரைன்னா டக்லெஸ் கிளான்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு பர்டிகுலரா வந்துட்டு இப்போ ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பர்டிகுலரா ஒரு கிளாண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காது. டைரக்டா வந்துட்டு அந்த ஹார்மோன் சிந்தசிஸ் ஆகி செக்ரீட் பண்ற இடம் வந்துட்டு எங்கவா இருக்கும் அப்படின்னா டைரக்டா வந்துட்டு பிளட் ஸ்ட்ரீம்ல தான் வந்துட்டு அதோட ரிலீஸ் வந்துட்டு பிளட் ஸ்ட்ரீம்ல தான் இருக்கும். கேக்குதா? ஓகே. நம்மளோட ஹியூமன் பாடியில வந்துட்டு மொத்தம் ஒரு 12 எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் இருக்கு. pineal gland, pituitary gland, thyroid gland and parathyroid gland, thymus, adrenal gland and pancreasல வந்துட்டு highlights of Langerhans. ஃபீமேல்ஸ்ல வந்துட்டு ஓவரிஸ் இருக்கு, மேல்ஸ்ல வந்து டெஸ்டிஸ் இருக்கு. டக்ட்னா என்னன்னு யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? என்ன மாதிரி டக்ட் அப்படின்னா அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், அந்த மாதிரி எதுனா ஐடியா இருக்கா? ஹலோ, சரி, ஓகே. டக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சரா அதுதான் வந்துட்டு நம்ம டக்ட் அப்படின்னு சொல்றோம். அதுல வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஹார்மோன்ஸ், நம்மளுக்கு தேவைப்படுற அந்த என்சைம்ஸ், அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு அது வழியா தான் வந்துட்டு நம்மளுக்கு பிளட் ஸ்ட்ரீம்ஸ்ல வந்துட்டு ரிலீஸ் ஆகும். அதுதான் வந்து நம்ம டக்ட் அப்படின்னு சொல்றோம். பட் எண்டோகிரைன் கிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா வந்துட்டு டக்ட் இருக்காது. டைரக்டா வந்துட்டு பிளட் ஸ்ட்ரீம்ல தான் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் ரிலீஸ் ஆகும். மேஜர்லி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். அது வந்துட்டு டைரக்டா பிளட் ஸ்ட்ரீம்ல ரிலீஸ் ஆகுறதுனால தான் நம்ம வந்துட்டு அதை டக்ட்லெஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் ஹியூமன் பாடி. ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? லார்ஜஸ்ட் கிளாண்ட் ஹியூமன் பாடியில எது லார்ஜஸ்ட் கிளாண்ட்? நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? ஹலோ, எஸ் மேம். லிவரா மேம்? கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது மேம். நம்மளோட ஹியூமன் பாடியில லார்ஜஸ்ட் கிளாண்ட்னா எதை சொல்வீங்க? யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? லிவரா மேம்? எஸ், லிவர் தான் நம்மளோட ஹியூமன் பாடியில இருக்கிற லார்ஜஸ்ட் ஒரு கிளாண்டா. அதோட வெயிட் வந்துட்டு 1.5 kgs இருக்கு அடல்ட்ல.
ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட் வந்துட்டு பார்ப்போம். பிட்யூட்டரி கிளாண்ட் எங்க இருக்குன்னு ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு? நீங்க கான்வர்சேஷன் இருந்ததுனா தான் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே. பிட்யூட்டரி கிளாண்ட் சொல்லுங்க, சொல்லுங்க. பிரைன்ல பிரசன்ட் ஆயிருக்கும் மேம். ஓகே. பிரைன்ல இருக்கு பிட்யூட்டரி கிளாண்ட். வேற ஏதாச்சும் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் பிரைன்ல இருக்கா? ஹைப்போதலாமஸ் ஒரு எண்டோகிரைன் கிளாண்ட் தான் மேம். ஓகே. வேற மொத்தம் 3 இருக்கு. பினியல் கிளாண்ட் மேம். ஓகே. பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் அண்ட் ஹைப்போதலாமஸ். இந்த 3 கிளாண்ட்ஸும் வந்துட்டு நம்மளோட பிரைன்ல தான் வந்துட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் வந்துட்டு அவங்க சிந்தசிஸ் பண்ணி அண்ட் செக்ரேட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் வந்துட்டு காமனா நம்ம என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன்லி வந்துட்டு அதை ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவாரு அதோட நேம். இது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளோட ஓவரால் ஹியூமன் பாடியில இருக்கிற எண்டோகிரைன் சிஸ்டம்ல பிட்யூட்டரி கிளாண்டை தான் வந்துட்டு மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பாடியில இருக்கிற எல்லா கிளாண்ட்ஸையும் வந்துட்டு பிட்யூட்டரி கிளாண்ட் தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு பிட்யூட்டரி கிளாண்டை வந்துட்டு மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் ஹியூமன் பாடி ஆஃப் எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல வந்துட்டு மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கு. அடினோ ஹைப்போபைசிஸ், பாஸ் இன்டர்மீடியா அண்ட் நியூரோ ஹைப்போபைசிஸ். அடினோ ஹைப்போபைசிஸ் வந்துட்டு ஆன்டீரியர் லோப்ல இருப்பாங்க. பாஸ் இன்டர்மீடியட் லோப்ல இருப்பாங்க. நியூரோ ஹைப்போபைசிஸ் போஸ்டீரியர் லோப்ல இருப்பாங்க. அடினோ ஹைப்போபைசிஸ் வந்துட்டு என்னென்ன ஹார்மோன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னா, growth ஹார்மோன், adrenocorticotropic ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், follicle stimulating ஹார்மோன், luteinizing ஹார்மோன் அண்ட் leukotropic ஹார்மோன். பார்ஸ் இன்டர்மீடியா அதாவது இன்டர்மீடியட் லோப்ல இருக்கிற அவங்க வந்துட்டு என்ன ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னா, மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். போஸ்டீரியர் ரீஜன்ல இருக்கிற ஹார்மோன் அதாவது நியூரோ ஹைப்போபைசிஸ் அவங்க வந்துட்டு வாசோபிரிசின் அண்ட் ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சிந்தசிஸ்னா என்ன, செக்ரிட்ஸ்னா என்ன, செக்ரிஷன்னா என்ன, சிந்தசிஸ்னா என்ன, ஏதாச்சும் ஐடியா இருக்கா யாருக்காச்சும்? நம்ம ஹியூமன் பாடியில சிந்தசிஸ்னா நம்ம எதை சொல்லுவோம், செக்ரிஷன்னா நம்ம எதை சொல்லுவோம்? சரி, ஓகே. நான் லாஸ்டா அதுக்கு வந்து அதுக்கு சொல்றேன். சிந்தசிஸ்னா என்ன, செக்ரிஷன்னா என்ன அப்படின்னு. ஓகே. ஆன்டீரியர் லோப் அடினோ ஹைப்போபைசிஸ்னு சொல்றாங்க. அவங்க வந்துட்டு மொத்தமா 6 ஹார்மோன்ஸை வந்துட்டு சிந்தசிஸ் பண்ணி அண்ட் செக்ரேட் பண்ணுவாங்க. growth ஹார்மோன், adrenocorticotropic ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், follicle stimulating ஹார்மோன், luteinizing ஹார்மோன் அண்ட் leukotropic ஹார்மோன். இன்டர்மீடியட் லோப்ல இருக்கிறவங்க அதாவது பார்ஸ் இன்டர்மீடியா அவங்க வந்துட்டு மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். மெலனோசைட்னா உங்களுக்கே தெரியும், மெலானின் பிக்மெண்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ற ஹார்மோன். அண்ட் போஸ்டீரியர் லோப் நியூரோ ஹைப்போபைசிஸ் அவங்க வந்துட்டு வாசோபிரிசின் அண்ட் ஆக்சிடோசின் ஹார்மோன்ஸை வந்துட்டு சிந்தசிஸ் பண்ணி செக்ரேட் பண்ணுவார். ஓகே. ஆன்டீரியர் லோப்ல இருக்கிற அடினோ ஹைப்போபைசிஸ் செக்ரேட் பண்ற ஹார்மோன்ஸை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். growth ஹார்மோன். growth ஹார்மோனை நம்ம சமட்டோட்ராபிக் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். GHRSTH. growth ஹார்மோன் வந்துட்டு அடினோ ஹைப்போபைசிஸ் ஆன்டீரியர் லோப்ல இருக்கிற அசிடோஃபில் செல்ஸ் தான் வந்துட்டு growth ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா, புரியுதா? ஆன்டீரியர் லோப்ல இருக்கிற அடினோ ஹைப்போபைசிஸ் தான் வந்து அங்க இருக்கிற அசிடோஃபில் செல்ஸ் தான் வந்துட்டு growth ஹார்மோனை செக்ரேட் பண்றாங்க. இந்த ஹார்மோன் வந்துட்டு புரோட்டீன் பேஸ்டு ஹார்மோன். ஆக்சுவலி வந்துட்டு ஹார்மோன்ஸ் வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்கு. புரோட்டீன் ஹார்மோன்ஸ், புரோட்டீன் இன் நேச்சர் ஹார்மோன்ஸ் அண்ட் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் அண்ட் அமைன்ஸ். புரோட்டீன் ஹார்மோன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு இட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் பாலிபெப்டைட்ஸ். புரோட்டீன் ஹார்மோன்ஸ் வந்துட்டு எதனால ஆயிருக்கும் அப்படின்னா பாலிபெப்டைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஆயிருக்கும். ஸோ அதனால அதை புரோட்டீன் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு growth ஹார்மோன் வந்துட்டு புரோட்டீன் ஹார்மோன். அண்ட் ஸ்டீராய்டு ஹார்மோன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு பேஸ்ட் ஆன் லிப்பிட்ஸ்னால இருக்கிறனால அது வந்துட்டு நம்ம ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே.
growth ஹார்மோன் வந்துட்டு அடினோ ஹைப்போபைசிஸ்ல இருக்கிற அசிடோஃபில் செல்ஸ் தான் வந்துட்டு growth ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க வந்துட்டு நம்ம பாடியில என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்மளோட செல்ஸை வந்துட்டு மல்டிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்துட்டு அந்த ப்ராசஸை வந்துட்டு இவங்க ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாரு. அண்ட் நம்மளோட பாடி growth வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மசில்ஸ் growth அண்ட் வந்துட்டு தைமஸ் தெரியும்ல உங்க எல்லாருக்கும். தைமஸ் இஸ் ஒன் ஆஃப் த எண்டோக்ரைன் கிளான்ஸ். அவங்களோட சைஸையுமே வந்துட்டு இவங்க இன்க்ரீஸ் பண்ணி விடுவாங்க. அண்ட் செக்ரீஷன் ஆஃப் மில்க் ட்யூரிங் லாக்டேஷன் பீரியட் அப்போ மில்க் செக்ரீஷனை வந்துட்டு இவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் growth ஹார்மோன் வந்துட்டு ஹியூமன் பாடியில வந்துட்டு மெட்டபாலிசம் பண்றதுக்கு மேஜர் ரோல் பண்றாரு. அண்ட் வந்துட்டு புரோட்டீன் சிந்தசிஸ்க்குமே இவங்க ஹெல்ப் பண்றாங்க. growth ஹார்மோன் வந்துட்டு மேஜரா என்ன பண்றாரு அப்படின்னா ஹைப்பர் கிளைசிமியா அண்ட் கிளைகோசூரியா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட கவிதா கொஞ்சம் உன்னோட வீடியோ ஆன் பண்ணி கிளாஸ் எடுக்கிறியா? செமினார் மேம் ஆக்சுவலி நான் அவுட் சைட்ல இருக்கேன் மேம். ஸோ தட்ஸ் வை. ஓகேடா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கைஸ் கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருங்க. யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு? கவின், மகேஷ், பிரியா, ரம்யா, சகி, சந்தியா, கேக்குற கொஸ்டினுக்கு ஆன்சரே வர மாட்டேங்குதுன்னு எனக்கு வந்து மெசேஜ் வருது. ஏன் இன்ட்ராக்டிவா இருக்கிறது என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? இருக்கீங்களா இல்லையாடா? வாய் திறந்து பேசுங்க. ஆன்சர் பண்றோம் மேம். அபி, சுரேஷ், பிரியா, கவின், ரம்யா, சந்தியா, சுபாஷ், வாஷினி மேம் இருக்கும் மேம். எஸ் மேம். மேம்லாம் கூப்பிட்டு வேணா எல்லாரும் அக்கானே கூப்பிடலாம். தயவு செஞ்சு எல்லாரும் அன்மியூட் பண்ணி வைங்க. உங்களோட மைக் எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணி வைங்க. கைஸ், either unmute your audio or unmute your video. ஏதாவது ஒண்ணு பண்ணி வைங்க. மகேஷ், கவின், எஸ் மேம். keep your audio or your video இருக்குங்கா unmuted. இருக்குங்கா. இருக்கீங்களா? ஓகேக்கா. ரம்யா, சந்தியா, பிரியா, எல்லாம் மைக் அன்மியூட் பண்ணி வைங்க. ஓகே மேம், ஷல் ஐ ஸ்டார்ட்? கண்டினியூ பண்ணு கவி நீனு. எஸ் மேம். ஓகே. growth ஹார்மோன் அப்படின்னா இதுதான் மேஜரா வந்துட்டு நம்மளோட பாடியில நம்மளுக்கு தேவையான growth இதெல்லாமே வந்துட்டு இந்த ஹார்மோன் தான் வந்துட்டு பார்த்துப்பாங்க. வந்துட்டு நம்ம பிசிக்கலாவும் சரி மென்டலி எதுவா இருந்தாலுமே வந்துட்டு நம்மளோட growth வந்துட்டு நம்ம பாடி growth வந்துட்டு ஸோ இவங்களோட செக்ரீஷன் வந்துட்டு அதிகமா இருந்தது அப்படின்னா டைமிட்டிசம் அப்படி இல்லைன்னா ஆக்ரோமெகாலி அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதோட ஓவர் செக்ரீஷன் ஆஃப் growth இருந்தது அப்படின்னா டைமிட்டிசம் ஆக்ரோமெகாலி இன் அடல்ட்ல வந்துட்டு இருக்கும். ஒருவேளை growth ஹார்மோனோட செக்ரீஷன் இருந்தது அப்படின்னா டிராஃபிசம் அப்படின்ற டிசீஸ் இருக்கும். சரிங்களா? டிசீஸ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் இதை சிம்பிளா ACTH அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த இடத்துல செக்ரீட் ஆகுது அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கிற ஆன்டீரியர் லோப், அதாவது அடினோ ஹைப்போபைசிஸ் அந்த இடத்துல தான் வந்துட்டு செக்ரீட் ஆகுது. இதுவுமே ஒரு புரோட்டீன் ஹார்மோன் தான். இதோட ஸ்டிமுலேஷன் வந்துட்டு எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட கிட்னிக்கு மேல அட்ரினல் கார்டெக்ஸ் இருக்கும். அந்த இடத்துல தான் இதோட செக்ரீஷன் அண்ட் சிந்தசிஸ் எல்லாமே நடக்குது.
இந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா குளுக்கோகார்டிகோகாய்ட்ஸ் அப்படின்ற ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு டிஃபிஷியன்சியா இருக்கு அப்படின்னா ருமேட்டிக் ஃபீவர் அண்ட் அடிசன் டிசீஸ் வந்துட்டு வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு தைராய்டு அண்ட் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இவங்களுமே வந்துட்டு பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கிற ஆன்டீரியர் லோப்ல அடினோ ஹைப்போஃபைசிஸ் தான் வந்துட்டு செக்ரேட் பண்றாங்க. என்ன ஹார்மோன் பண்றாங்க அப்படின்னா தைராக்சின் ஹார்மோனை தான் வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. இதுவுமே வந்துட்டு ஒரு புரோட்டீன் பேஸ்டு ஹார்மோன் தான். தென் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இதை வந்துட்டு ஷார்ட்டா FSH அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கிற ஆன்டீரியர் லோப்ல இருக்கிற அடினோ ஹைப்போஃபைசிஸ் அவங்க ரிலீஸ் பண்ற அண்ட் செக்ரேட் பண்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த ஹார்மோன் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH. இவங்களுமே வந்துட்டு புரோட்டீன் பேஸ்டு ஹார்மோன்ஸ் தான். இவங்க என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இவங்க ஹார்மோன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாரு. ஃபீமேல்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிகல்ஸோட சைஸை வந்துட்டு அதோட க்ரோத்தை வந்துட்டு டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மேல்ஸ்ல வந்துட்டு ஸ்பெமட்டோஜெனசிஸ், அதாவது ஸ்பெமட்டோஜெனசிஸ்னா ஸ்பாம் கவுண்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி லியூட்டினைசிங் ஹார்மோன், இவங்கள LH அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்டர்ஸ்டிஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ICH அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்துட்டு பேஸ்லி எப்படி சொல்லுவாரு அப்படின்னா கொனடோட்ரோபிக் ஹார்மோன். இவங்களுமே வந்துட்டு இந்த கொனடோட்ரோபிக் அப்படின்ற ஹார்மோன் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்றாரு. எங்க இருந்து சிந்தசிஸ் பண்ணி அந்த செக்ரேஷன் நடக்குது அப்படின்னா ஆன்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட். இவங்களுமே வந்துட்டு ஒரு புரோட்டீன் பேஸ்டு ஹார்மோன் தான். சேம் தான். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு லுட்டினைசிங் ஹார்மோன். அவங்களும் வந்துட்டு இது சேம் தான் பண்றாரு. என்னன்னா ஃபீமேல்ஸ்ல வந்துட்டு கிராஃபிகன் ஃபாலிகல்ஸோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு மெச்சூர் பண்ணி விடுவாங்க. அண்ட் மேல்ஸ்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன்ஸை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாங்க. ஃபீமேல்ஸ்ல வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாங்க. அண்ட் ஓவிலேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணி விடுவாரு. லாஸ்ட் லாக்டோஜெனிக் ஹார்மோன் ஆர் ப்ரோலாக்டின் ஆர் லியூட்டோட்ரோபிக் ஹார்மோன். லாக்டோஜெனிக் அப்படின்னா அதுலயே உங்களுக்கு தெரியுது. லாக்டோஜெனிக் அப்படின்னா லாக்டேஸ், சம்திங் கனெக்டட் டு மில்க் செக்ரீஷன். ஃபீமேல்ஸ்ல வந்துட்டு ப்ரெக்னன்சி அப்போ ஆஃப்டர் ப்ரெக்னன்சி மில்கோட ப்ரொடக்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி விடுறதுக்காக இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க எங்க செக்ரேட் பண்றா இவங்களோட இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகிற பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கிற ஆன்டீரியர் லோப், அதாவது அடினோ ஹைப்போஃபைசிஸ், அவங்க தான் இந்த லாக்டோஜெனிக் ஹார்மோனை வந்துட்டு செக்ரேட் பண்ணி விடுறாரு. இதுவுமே வந்துட்டு ஒரு புரோட்டீன் பேஸ்டு ஹார்மோன் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இவரை வந்துட்டு நம்ம MSH அப்படின்னு சொல்றோம். இவங்க வந்துட்டு எந்த இடத்துல செக்ரேட் பண்றாரு தெரியுமா யாருக்காச்சும்? இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது அடினோ ஹைப்போஃபைசிஸ், அதாவது பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கிற ஆன்டீரியர் லோப்ல இருக்கிற அடினோ ஹைப்போஃபைசிஸ் செக்ரேட் பண்ற ஹார்மோன்ஸ் பார்த்துருப்போம். மெலனோசைட், மெலனின் பிக்மெண்ட், இவங்க எந்த இடத்துல செக்ரேட் ஆகுறாங்க ஏதாச்சும் ஐடியா இருக்கா யாருக்காச்சும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிட்யூட்டரி கிளாண்ட்ல வந்துட்டு 3 பார்ட்ஸ் இருக்கு. ஆன்டீரியர் லோப், அடினோ ஹைப்போஃபைசிஸ், அண்ட் இன்டர்மீடியட் லோப், பாஸ் இன்டர்மீடியட், அண்ட் போஸ்டீரியர் லோப், நியூரோ ஹைப்போஃபைசிஸ். மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். சொல்லுங்கப்பா. மேம் இன்டர்மீடியேட் பிட்யூட்டரி லோபா மேம்? பிட்யூட்டரி கிளாண்ட். பார்ஸ் இன்டர்மீடியா அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னா மெலனின் பிக்மெண்ட் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு செக்ரேட் ஆகுது. சரிங்களா? இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்மளோட கலர்ஸ், டார்க் ஸ்கின் அண்ட் அந்த ஸ்கின் வந்துட்டு இதுதான். இவங்க தான் வந்துட்டு நம்மளோட ஸ்கின் கலரை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாரு. இப்போ வரைக்கும் பார்த்ததுல எதனா டவுட் இருக்கா? இப்போ வரைக்கும் பார்த்தது ஆன்டீரியர் லோப் வரைக்கும் பார்த்துருக்கோம். பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கிற அடினோ ஹைப்போஃபைசிஸ் என்னென்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்றாங்க, அவங்க அந்த ஹார்மோன்ஸ் என்ன நம்ம பாடியில சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்ற வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுல எதனா யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? எதுவும் இல்லையா? நோ மேம். இல்ல. இன்கேஸ் வந்துட்டு நம்ம மெலனின் பிக்மெண்ட் இருக்கு இல்லையா, அது கம்மியா செக்ரேட் ஆகுது, அவங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னா அவங்களோட கலர் வந்து டார்க்கா இருக்கும். ஹைப்போ பிக்மெண்டேஷன் அப்படின்னா அவங்களுக்கு எதனா டிசீஸ் வருமா, அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குங்களா?
மெலனின் பிக்மெண்ட் வந்துட்டு அந்த ஹார்மோனே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு செக்ரீட் ஆகுது. அப்போ நான் அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வருமா? அவங்களால நார்மலாக வந்துட்டு வெளியே சன்லைட்டில் வந்துட்டு அவங்களோட ஸ்கின்னை வந்துட்டு அவங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியுமா? ஒருவேளை கம்மியாக செக்ரீட் ஆகுற அவங்களுக்கு, ஹைப்போ பிக்மெண்டேஷன் இருக்கிற அவங்களுக்கு சன்லைட்ல அவங்களோட ஸ்கின் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கா? எனி ஐடியா? ஏதாச்சும் ஸ்கின் டிசீஸ் அது மாதிரி வரும். ஸ்கின் டிசீஸ் வரும் அண்ட் மேஜர்லி கேன்சர். ஹைப்போ பிக்மெண்டேஷன் மெலானின் பிக்மெண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கு, கம்மியாக செக்ரீட் ஆகுது அப்படின்னா அவங்க சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறப்ப அவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. சரிங்களா? ஓகே மேம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு வாசோப்ரிசின் அண்ட் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன். ஆல்ரெடி நான் இதை சொன்னேன்னா, வாசோப்ரிசின் அண்ட் ஆக்சிடோசின் எந்த இடத்துல இந்த ரெண்டு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது? லாஸ்ட் டூ ஹார்மோன்ஸ். மேம் பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட்ல மொத்தம் 3 பார்ட் நான் சொல்லியிருந்தேன். ஆன்டீரியர் நியூரோ ஹைப்போபைசிஸ், போஸ்டீரியர் லோப் தான் வந்துட்டு நியூரோ ஹைப்போபைசிஸ் சொல்லுவோம். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வாசோப்ரிசின் அண்ட் ஆக்சிடோசின் அப்படின்ற 2 ஹார்மோன் வந்துட்டு செக்ரீட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வாசோப்ரிசின் பார்க்கலாம். ஆன்டி டையூரிட்டிக் அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு எதனா ஞாபகம் வருதா? டையூரிட்டிக் அப்படின்னா என்ன? டையூரிட்டிக் அப்படின்னா நம்மளோட யூரினேஷனை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி விடுவாங்க. டையூரிட்டிக் அப்படின்னாவே நார்மலா இதோட மீன் வந்து என்ன அப்படின்னா ப்ரொமோட் யூரினேஷனை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி விடுவாங்க. ஆன்டி டையூரிட்டிக் அப்படின்னா ஆப்போசிட் டு டையூரிட்டிக். அப்படின்னா நம்மளோட யூரினேஷனை வந்துட்டு நம்மளோட யூரின் ஐ மீன் ரெடியூஸ் த லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ யூரின். நம்ம யூரின்ல வந்துட்டு வேஸ்டா வாட்டர் வந்துட்டு லாஸ் ஆகுறத வந்துட்டு இவங்க ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. அதுதான் இவங்களோட மேஜர் ரோல். அதனாலதான் நம்ம வந்துட்டு இவங்களுக்கு ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட யூரின்ல வந்துட்டு வாட்டர் வந்து லாஸ் ஆகுறத வந்துட்டு இவங்க வந்துட்டு அதை ரெடியூஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ அதனால ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன். இதோட இன்னொரு பேர் வந்துட்டு வாசோப்ரிசின் அப்படின்னு சொல்றாங்க. இவருமே வந்துட்டு போஸ்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட், அதாவது நியூரோ ஹைப்போபைசிஸ் அதான் வந்துட்டு செக்ரீட் பண்ணி விடுவாங்க. இவருமே வந்துட்டு ஒரு புரோட்டீன் பேஸ்டு ஹார்மோன் தான். இப்போ வரைக்கும் நான் ஸ்டீராய்டு பேஸ்டு ஹார்மோன்ஸ் ஏதாச்சும் சொல்லியிருக்கேனா? இல்லைங்க. நோ மேம். ஓகே. ஓகே, இவங்களோட மேஜர் ரோல் வந்துட்டு இதுதான். நம்ம தேவையில்லாம வந்துட்டு யூரின்ல வந்துட்டு வாட்டர் லாஸை வந்துட்டு இவங்க ரெடியூஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ அதனாலதான் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு இருக்கு. மேஜர்லி வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஹைப்பர் கிளைசிமியா அண்ட் கிளைகோசூரியா. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன். நம்மளோட யூரினா இருக்கட்டும் அண்ட் நம்மளோட பிளட்டா இருக்கட்டும், அதுல ஹை சுகர் லெவல் இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி விடுறது தான் அவங்களோட மேஜர் ஃபங்க்ஷன். ஹைப்பர் கிளைசிமியானா என்ன? ஹைப்பர் கிளைசீமியா தெரியலன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். தெரியலையா? தெரியல மேம். ஹை blood sugar. ஓ எஸ், ஹை blood sugar. நம்ம வந்துட்டு சுகரோட லெவல் வந்துட்டு அதிகமா இருக்கிற கண்டிஷன் தான் நம்ம ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொல்றோம். கிளைகோசூரியா? குளுக்கோஸ் இன் யூரின். எஸ், நம்மளோட யூரின்ல வந்துட்டு சுகரோட லெவல் அதிகமா இருக்கிறப்ப நம்ம அந்த கண்டிஷனை கிளைகோசூரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு பிளட்லயும் சரி யூரின்லயும் சரி சுகரோட லெவல் அதிகமா இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நார்மலைஸ் பண்ணி விடுறது, அதாவது ரெடியூஸ் பண்ணி விடுவது வந்துட்டு அது அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் தான் அந்த வேலை வந்து பாப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்சிடோசின் ஆர் பிக்டோசின். ஆக்சிடோசின் பத்தி ஏதாச்சும் ஐடியா இருக்கா யாருக்காச்சும்? இது நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மற்ற ஹார்மோன்ஸ் எனக்கு தெரியல, பட் ஆக்சிடோசின் நார்மலா வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாருமே நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்ல.
ஓகே, எக்ஸாக்ட்லி. ஒருவேளை அந்த பேஷண்ட்க்கு வந்துட்டு லேபர் பெயின் வருது அப்படின்னா அவங்களால வந்து இந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் வந்துட்டு ரிலீஸ் ஆகல, இல்ல கம்மியா இருக்கு, சஃபிஷியண்டா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரி வந்துட்டு இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இவங்க மேஜர் பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்துட்டு நம்ம அடிஷ்னலாக அந்த பேஷண்ட்க்கு வந்துட்டு ஆக்சிடோஷன் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓரலாக வந்துட்டு ஐ மீன் இன்ஜெக்ஷன் ஐவி வயல வந்துட்டு ஆக்சிடோஷன் அப்படின்ற இன்ஜெக்ஷன் வந்துட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த இடத்துல அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹார்மோன் வந்துட்டு சஃபிஷியண்டா இல்லை அப்படின்றப்ப இந்த ஹார்மோன் வந்துட்டு நியூரோ ஹைப்போபைசிஸ் அவங்க தான் வந்துட்டு செக்ரேட் பண்ணி விடுறாரு. இவருமே வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் பேஸ்டு ஹார்மோன் தான். ஓகே, ஆக்சிடோசின் அப்படின்ற வேர்டு வந்துட்டு எங்க இருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் கிரீக் வேர்டு. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா குயிக் சைல்டு பர்த். ஆக்சிடோசின் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு சைல்ட் பர்த்தை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி விடுவாங்க. ஏன் அப்படின்னா மேம், எஸ், oxytocin is also known as a love hormone, ma'am. எஸ், லவ் ஹார்மோன் தான். இட் காஸ் கன்ட்ராக்ஷன் ஆஃப் பிரெக்னன்ட் இன் யூட்ரஸ். யூட்ரஸோட கன்ட்ராக்ஷனுக்கு இவங்க மேஜரா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் எதனா டவுட் இருக்குங்களா? No, ma'am. Clear, ma'am. ஓகே, நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி தான். சிந்தசிஸ்னா என்ன, செக்ரீஷன்னா என்ன? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சிந்தசிஸ்னா என்ன, செக்ரீஷன்னா என்ன? கேக்குதா? கேக்குது மேம். தெரியலீங்களா? சிந்தசிஸ்னா என்ன, செக்ரீஷன்னா என்ன? ப்ரொடக்ஷன்னா சிந்தசிஸ், ரிலீசிங்னா செக்ரீஷன். ஓகே, எஸ், கரெக்ட். எஸ், சிந்தசிஸ் அப்படின்னா ஏதாச்சும் யாரா வேணா இருக்கலாம். ஒரு 4-5 இல்லை 2-3 சப்ஸ்டன்சஸ் சேர்ந்து ஒரு ப்ராடக்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவங்க தேவைப்படுறாங்க. அப்போ வந்துட்டு அது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து நம்ம சிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்துட்டு கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு கொடுப்பாங்க. அதுதான் வந்து சிந்தசிஸ்ன்னு சொல்றோம். செக்ரீஷன் அப்படின்னா அந்த சிந்தசிஸ் பண்ணாங்க இல்லையா, அது வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ரிலீஸ் ஆகும். அதுதான் வந்துட்டு நம்ம செக்ரீஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? பிட்யூட்டரி கிளாண்டை ஏன் நம்ம மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்றோம்? ஹலோ, கேக்குதா? மற்ற கிளாண்ட்லாம் வந்து கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால பிட்யூட்டரி மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்றோம். ஓகே, பிட்யூட்டரி கிளாண்ட்ல மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? இப்போ 3. என்னென்ன இருக்கு? பிட்யூட்டரி கிளாண்ட்ல மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கு. என்னென்ன பார்ட்ஸ்? தெரியலையா? மறந்துட்டீங்களா? Anterior pituitary and posterior pituitary ம், and இன்னொன்னு intermediate pituitary, ma'am. ஓகே. ஆன்டீரியர் லோப், ஆன்டீரியர் லோப், அது ஆன்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஆன்டீரியர் லோப் வந்துட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க உங்களுக்கு. அடினோஹைபோஃபிசிஸ், அடினோ ஹைப்போபைசிஸ். இன்டர்மீடியட் லோப், பார்ஸ் இன்டர்மீடியட், லோப், போஸ்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட் இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர்? நியூரோஹைபோஃபிசிஸ். Neurohypophysis. ஓகே, அடினோ ஹைப்போபைசிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. என்னென்ன ஹார்மோன்ஸ் அது? growth hormone, thyroid stimulating hormone, ஓகே, அவ்வளவுதானா? adrenal releasing hormone, ஓகே, follicle cell stimulating hormone, luteinizing hormone, prolactin regulatory hormone. ஓகே. பாஸ் இன்டர்மீடியா அவங்க என்ன ஹார்மோன்?
MSH. Melanin synthesis. Okay. Posterior lobe, Oxytocin, Vasopressin. vasopressin. okay. growth ஹார்மோன் இருக்கு இல்லையா, growth ஹார்மோன் வந்துட்டு ஹைப்போ செக்ரிஷனா இருக்கு அப்படின்னா என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது? ஜைஜாண்டிசம், அக்ரோமெகலின். அக்ரோமெகலின் அது வந்துட்டு ஜுவனல் ஃபேஸ்ல. ஜைஜாண்டிசம்ங்கிறது வந்து ஜுவனல் ஃபேஸ்ல, அடல்ட் ஃபேஸ்ல வந்து அக்ரோமெகலின். ஓகே. அதே ஹார்மோன் வந்துட்டு கம்மியா இருக்கிறப்ப டுவார்ஃபிசம். ஓகே. இப்போ வரைக்கும் ஏதாச்சும் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? No, ma'am. ஸ்டீராய்டு ஹார்மோன்னா என்ன? ஸ்டீராய்டு ஹார்மோன். Lipid in Hormones which nature. contain lipids. சாரி, Hormone which contain lipids are made up of lipids. ஹார்மோன்ஸ் மேட் அப் ஆஃப் லிபிட்ஸ். ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா இப்போ வரைக்கும்? No doubts, ma'am. ஓகே. நான் பேசுறது கேக்குதா? Yes, ma'am. Audible. ஓகே. தைராய்டு கிளாண்ட் எங்க இருக்கு? யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? தைராய்டு கிளாண்ட். ஓகே. தைராய்டு Front of the neck, ma'am. புரியல. In front of the neck. ஓகே. நெக் ரீஜன். நெக் ரீஜன்ல இருக்கு, நியர் பை ட்ரக்கியா. தைராய்டு கிளாண்ட்ல வந்துட்டு ஒரு 2 லோப்ஸ் இருக்கு. அந்த லோப்ஸ்ல இருந்து தான் வந்துட்டு நம்மளுக்கு தைராக்சின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. தைராய்டு கிளாண்ட்ல இருந்து நமக்கு 3 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். தைராக்சின், ட்ரை ஐடோ தைரானின் அண்ட் கால்சிட்டோனின் அப்படின்ற 3 ஹார்மோன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும்.
சுரேஷ் அண்ணா. அபிஜித் அண்ணா. ஹலோ. சொல்லுங்க. மேமால கனெக்ட் ஆக முடியல சொல்றாங்க. நான் மெசேஜ் பண்ணா அவங்களுக்கு சிங்கிள் டிக் தான் போகுது. நீங்க அவங்களுக்கு அந்த ஜூம் லிங்க் மட்டும் ஷேர் பண்றீங்களா? எந்த மேம்மா? கவிதா மேம். கவிதா குமார். நம்பர் இல்லையே. இந்த நம்பர் நான் அனுப்புறேண்ணா. அப்டேட் காமிச்சு விடுங்க. ம். அண்ணா ஷேர் பண்ணிட்டேன். லிங்க் சென்ட் பண்ணிட்டேமா. சிங்கிள் டிக் தான் விழுது. 1 minute. ஆ அபிஜித் அண்ணா சென்ட் பண்ணிட்டீங்களாண்ணா? ஹலோ. பண்ணியாச்சு பண்ணியாச்சு. அண்ணா சிங்கிள் டிக் தான் போதா? ஆமா ஆமா. அவங்க கனெக்ட் பண்ண முடியல சொல்றாங்கண்ணா. உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கலாம் உங்களுக்கு. நீங்க கால் பண்ணி பாத்தீங்களா? கால் பண்ணி இப்பதான் பேசினேன். எந்த மெசேஜ்மே வரல சொல்றாங்க. அப்படிங்களா? ம். பாப்பா உங்களுக்கு தான் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும் நீங்க.
ஆக்சுவலா ஹாட்ஸ்பாட்டும் ஆன்ல தான் இருக்கு அப்படி சொல்றாங்க. 2 ஃபோனுமே கணக்குல இருந்துச்சு. இப்ப 2 ஃபோனுமே அவங்களது வெளியில போயிட்டு. ஓகே ஓகே. நான் என் நம்பர்ல இருந்து ஒரு சென்ட் பண்ணி பார்க்குறேன். ம். ஓகேண்ணா. சரிங்கம்மா, சிங்கிள் டிக்ல தான் இருக்கு. என்னண்ணா பண்றது இப்போ? அவங்க நெக்ஸ்ட் ஸ்லாட் என்ன வைக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இன்னைக்கேவா? ம். இன்னைக்கு இதுக்கப்புறம் அப்கமிங் செஷன்ஸ் நிறைய 11:30க்கு ஆப்டிடியூட் இருக்கும். ஆப்டிடியூட் இருக்கும். அடுத்து நெறைய பேர் வந்து வீக்லி கனெக்ட்ஸ் வந்து வைப்பாங்கல்ல, அது இருக்கும்ண்ணா எல்லா ஹப்போடதும். ஆமா ஆமா தனியா மோட்டிவேஷனல் ஹப் வேற தனியா கண்டக்ட் பண்றாங்க அவங்க ஃபன் ஆக்டிவிட்டீஸ். ஆமா. அதோட போனோம்னா நமக்கு ஆ, பிளேஸ்மெண்ட் செல்ல வந்து ஒரு இது இருக்குண்ணா, வெபினார். ஆ, ஆமா ஆமா ஈவினிங். நெக்ஸ்ட் வீக் வேணா கண்டினியூ பண்ணலாம், அதுதான் வாய்ப்பு இருக்கு. இல்ல வீக் டேஸ்ல பண்ணலாம். செஷன் அப்போ எண்ட் பண்ணிடவா? பண்ணுங்க. அவங்க கிளாஸ் ஒன்ஸ் நான் முடிச்சிட்டாங்களா? அவ்வளோ. இல்ல ஆக்சுவலா அவங்க பாதி தான் முடிச்சாங்க, இன்னும் பாதி கம்ப்ளீட் பண்ணவே இல்ல. ஓகே, அவங்க கேட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து நெக்ஸ்ட் சண்டே கண்டினியூ பண்ண முடியுமான்னு கேட்டு. சரி, நான் அதை கேட்டுட்டு சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம என் பண்ணிக்கலாம். இந்த அவங்களுக்கு தான் நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன்.
ஹலோ சொல்லுங்கம்மா. அண்ணா அவங்க நெக்ஸ்ட் வீக்கே வந்து ஸ்லாட் எடுக்கிற சொல்லியிருக்காங்கண்ணா. இப்போ செஷன் எண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. ஓகே ஓகே தேங்க்யூ.